ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் புத்தக திருவிழா 2022 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிரம்மோவில் பார்த்துருப்பீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குதுன்னு. இது எங்கே நடக்குதுன்னா தஞ்சாவூரில் உள்ள அரண்மனையில் உள்ள சரஸ்வதி மஹால் பக்கத்தில் உள்ள வளாக மைதானத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு 10 நாள் நடக்க போகுது. இது 15 ஜூலை அன்னைக்கு ஆரம்பித்து 25 ஜூலையோட முடியுது. இந்த பிரம்மாண்ட புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பலாயிரக்கணக்கிலான விதவிதமான புத்தகங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்ட புத்தக திருவிழா தமிழக அரசின் சார்பாக நடத்தப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வை கீழே இது நடத்தப்படுது. இந்த புத்தக திருவிழாவை மேலும் சிறப்பிக்கிற விதமாக இந்த திருவிழா நடக்கிற ஒவ்வொரு நாளும் தமிழ் புலமை பெற்ற பிரபலமான பல தமிழ் அறிஞர்களை வரவழைத்து இந்த பட்டிமன்றங்கள் நடைபெறுது. இந்த பட்டிமன்றத்தில் பல பிரபலமான பேச்சாளர்கள் பேச போகிறாங்க. சாலவன் பாப்பையா, விஜய் டிவி புகழ், ஈரோடு மகேஷ், கோபிநாத் போன்ற பல பேச்சாளர்கள் கலந்துக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட தலைமைக்கு கீழே பட்டிமன்றம் மற்றும் சொற்பொழிவுகள் நடக்க போகுது. இந்த புத்தக அரங்கத்தோட வெளிப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா நம்ம கண்களை கவர்ற மாதிரி வெளித்தோற்றமே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் உள்ள மற்ற சிறப்பான இடத்தோட ஃபோட்டோஸ்லாம் முன்னாடியில் பிரிண்ட் பண்ணி ஸோ என்ட்ரன்ஸே நமக்கு ரொம்ப கண்களை ஈர்க்கிற அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த அரங்கத்துக்குள்ளே போய் என்னென்ன விதமான புத்தகங்கள்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாலுமே தனித்தனியாக அந்தந்த கடைகளோட பெயரோட தனித்தனியான பகுதிகளை பிரிக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள்லேருந்து எக்கச்சக்க ஊரில் உள்ள எக்கச்சக்கமான புத்தக கடைகள்லேருந்து புத்தகங்கள் வர வைக்கப்பட்டு தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு தேவையான பாட்டு புத்தகம், கதை புத்தகத்தில் ஆரம்பித்து பெரியவர்களுக்கு வரைக்கும் உள்ள எல்லா கேட்டகரியில் உள்ள புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. இதில் நேதாஜி, காந்திஜி, அப்துல் கலாம் போன்ற அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றியும், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச புத்தகங்களும், அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் போன்ற பிரபலமான புகழ்பெற்ற நாவல்களும் இங்கே கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, அதுவும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வித்தியாசமான விதவிதமான புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது. ஸோ நான் தனித்தனியாக ஒன்று சொல்கிறத விட நீங்களே எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே இந்த இடத்துக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். ஸோ வாங்க நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம்.
வெளியில பேசுறது பெரிய காரியம். அதை எப்படி சமாளிச்சிருக்கு பாத்தீங்களா? இப்படி அடுத்த தலைமுறை தமிழ் பேசினால்தான் தமிழ் தழைக்கும். தமிழை வளர்க்கக்கூடிய முறை இதுதான். அதை இந்த குழந்தை அற்புதமா செஞ்சிருச்சு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்